அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல் என்ற பகுதியில் உள்ள பயிற்சி 4.5இல் 3வது கணக்கை பார்க்க போகிறோம். வாங்க கணக்கை படித்து பார்க்கலாம். AB = 6 சென்டிமீட்டர், கோணம் B = 110 டிகிரி மற்றும் AC = 9 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ABC வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க. முதலாவதாக நாம் வினாவில் கொடுக்கப்பட்ட அனைத்து அளவுகளையும் இதே போன்று எழுதி கொள்ள வேண்டும். AB = 6 சென்டிமீட்டர், கோணம் B = 110 டிகிரி, AC = 9 சென்டிமீட்டர். அடுத்ததாக நாம் உதவி படம் வரைய வேண்டும். உதவி படம் வரைவதற்கு அளவுகள் முக்கியம் அல்ல. நாமளா ஒரு குறிப்பிட்ட அளவுகளை கொண்டு படத்தில் காட்டும்படி 3 புள்ளிகளை வைத்து முக்கோணம் வரைந்தால் போதும். இந்த வினாவில் ஆங்கிள் B = 110 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளதால் உதவி படத்தை நாம் விரிகோண முக்கோணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. கவனிங்க, நாம் 3 புள்ளியை வச்சுட்டோம். அளவுகளை பயன்படுத்தி இதையெல்லாம் இணைச்சிருங்க. நமக்கு தேவையான முக்கோணம் கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாவில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை நாம் முறையாக உதவி படத்தில் குறிக்க வேண்டும். இங்கே பாருங்க, இது A, இது B, அடுத்து இது C. வினாவில் பாருங்க, B 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த B என்ற கோணமானது 110 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு விரிகோணமாக அமையும்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கொடுக்கப்பட்ட அளவுகளை நாம் எழுத வேண்டும். AB = 6 சென்டிமீட்டர். அடுத்து கோணம் B எவ்வளவு? 110 டிகிரி. காம்பஸில் தான் இப்படி வளைகோடு போடணும்னு இல்லை, நம்ம கையில் போட்டாவே போதும். அடுத்ததாக AC 9 சென்டிமீட்டர். உதவி படம் முடிச்சாச்சு. வாங்க உண்மை படம் போட்டு பார்க்கலாம். உண்மை படம் வரையும் பொழுது நாம் முதலாவதாக முக்கோணத்தின் அடிப்பக்கத்தை வரைய வேண்டும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த AB = 6 சென்டிமீட்டர் என்ற இந்த கோட்டு துண்டை தான் நம்ம வரைய போகிறோம். அதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு புள்ளியை வச்சு A அப்படின்னு பேர் வச்சுக்குங்க. அதன் பிறகு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு அளவுகோலை பயன்படுத்தி படத்தில் காட்டும்படி ஒரு புள்ளியை வச்சு அதுக்கு B அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. அளவுகோலை பயன்படுத்தி ஏயையும் பியையும் இணைச்சா நமக்கு AB என்ற கோட்டு துண்டு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பாகைமானியை Bயில் வைக்க வேண்டும். ஏனெனில் வினாவில் கோணம் B = 110 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளதால் AB என்ற கோட்டு துண்டில் B என்ற புள்ளியில் நாம் பாகைமானியை இப்படி வைக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம எந்த அளவுகளை எடுக்கணும்? 110 டிகிரி அளவு எடுக்கணும். இந்த பாகைமானியில் பார்த்தீங்கன்னா 110 என்பது இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது. அப்போ நம்ம எந்த 110 எடுக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்பயுமே படம் எந்த சைடு இருக்கோ அங்கு இருந்து நாம் அளவுகளை எண்ண வேண்டும். இப்போ இங்கே பாருங்கள், AB என்பது கோட்டு துண்டு, B என்ற புள்ளியில் பாகைமானியை வச்சுருக்கோம். படம் பாருங்கள், இந்த சைடு தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து எண்ணணும். படம் இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இங்கேருந்து எண்ணக்கூடாது. படம் எந்த புறம் இருக்கோ அங்கிருந்து எண்ண வேண்டும். இங்கேருந்து எண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளோ வருது? இப்போ பாருங்கள், 110 டிகிரி வந்துடுச்சு. புள்ளியை வச்சு இதை இணைச்சு ஒரு கதிர் வரைஞ்சிக்குங்க. அடுத்து இந்த இடத்துல இதே மாதிரி குறித்து 110 டிகிரி என்ற கோணத்தை நாம் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு காம்பஸில் 9 சென்டிமீட்டர் அளவை எடுத்து இந்த Aயில் இருந்து ஏற்கனவே நாம் வரைந்த இந்த கதிரை வெட்ட வேண்டும். இந்த உதவி படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த AC என்பது தான் 9 சென்டிமீட்டர். அப்போ Aயில் இருந்து 9 சென்டிமீட்டருக்கு இந்த கதிரில் நாம் வரைய வேண்டும். இப்போ
இந்த வில் வெட்டிய இடத்துல புள்ளியை வச்சு சி என பேர் வச்சுக்கிட்டு இந்த அளவுகோலை பயன்படுத்தி ஏயையும் சியையும் இணைச்சிட்டா நமக்கு தேவையான முக்கோணம் கிடைச்சிரும். சரி, முக்கோணம் கிடைச்சிருச்சு. அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும். நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடுக்கோடு அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நடுக்கோடு அப்படின்னா என்னன்னா, ஒரு முக்கோணத்தின் உச்சியையும் அதன் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு நடுக்கோடு எனப்படும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தின் உச்சிகள் ABC எல்லாமே இருக்கு. ஆனா அதன் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளிகள் இல்லை. முதலாவதாக நாம் C என்பதை உச்சியாக கொண்டால் அதன் எதிர்பக்கமான ABயில் நடுப்புள்ளி நமக்கு தேவை. சரி, நடுப்புள்ளி கண்டுபிடிக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம், மைய குத்துக்கோடு வரைய வேண்டும். ஒரு மைய குத்துக்கோடானது இந்த கோட்டு துண்டை எந்த இடத்தில் வெட்டுகின்றதோ அதுதான் இந்த கோட்டு துண்டின் மையம் அல்லது நடுப்புள்ளி என்று பெயர். அப்ப நம்ம மைய குத்துக்கோடு வரையலாங்களா? மைய குத்துக்கோடு வரைய என்ன பண்ணுவோம், இந்த ஏபி என்ற கோட்டு துண்டுல பாதிக்கு மேல அளவெடுத்து அந்த அளவை மாத்தாம ஏபிக்கு மேல ஒரு வில், அதே போன்று அளவை மாத்தாம கீழே ஒரு வில். இந்த காம்பஸோட அளவை மாத்தாம மறுபடி பியில வச்சு ஏற்கனவே வரைந்த வில்லை இதே மாதிரி வெட்டணும். பிறகு இந்த வெட்டிய இடங்களில் புள்ளியை வச்சு இங்க பாருங்க, இதே மாதிரி இங்க ஒரு புள்ளி, இந்த வெட்டிய இடத்துலையும் புள்ளியை வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இந்த புள்ளிகளை இணைப்பதால் நமக்கு மையக்குத்துக்கோடு கிடைச்சிரும். இந்த மையக்குத்துக்கோடு இந்த ஏபியை வெட்டக்கூடிய இந்த இடத்துல புள்ளியை வச்சு அதுக்கு எம் அப்படின்னு பேர் வச்சுக்குங்க. இப்ப பாருங்க, உச்சி அதன் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளி இருக்கு. இதை இணைச்சா நடுக்கோடு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? சரி, இப்ப அதற்கு அடுத்து ஏயை உச்சியாக கொண்டு அதன் எதிர்பக்கமான பிசிக்கு நாம மையக்குத்துக்கோடு வரையணும். அப்ப பிசியில நமக்கு மையம் தேவையில்லை. சரி, பிசியில மையம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், இங்க செஞ்ச அதே ஒர்க்கு. இந்த பிசியில பாதிக்கு மேல அளவெடுத்து அளவை மாத்தாம மேல ஒரு வில், அதே மாதிரி இந்த சைடு கீழே ஒரு வில். மறுபடி அளவை மாற்றக்கூடாது, மிக முக்கியமானது. சியில வச்சு இதே மாதிரி வெட்டுங்க. இப்போ இந்த வெட்டிய இடத்துல புள்ளியை வச்சு அளவுகோலை பயன்படுத்தி நாம் இணைச்சா நமக்கு மற்றொரு நடுக்கோட்டுக்கு தேவையான நடுப்புள்ளி கிடைக்கும். இங்கே பாருங்க, நமக்கு தேவையான மைய குத்துக்கோடு கிடைச்சிருச்சு. இந்த மைய குத்துக்கோடு இங்கே வெட்டக்கூடிய இடத்துல புள்ளியை வச்சு அதற்கு என் அப்படின்னு பேர் வச்சுக்குங்க. இப்போ பாருங்க, உச்சி ஏ, அதன் எதிர்பக்கத்தின் நடுப்புள்ளி என். சரிங்களா? சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், நடுக்கோடு வரைய போகிறோம். எதை இணைச்சா நடுக்கோடு கிடைக்கும், சியையும் எம்மையும் இணைக்கணும். இங்கே பாருங்க, சியையும் எம்மையும் இணைக்கணும். அடுத்ததாக ஏயையும் எண்ணையும் இணைக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு 2 நடுக்கோடுகள் கிடைச்சிருச்சு. சரியா? இந்த நடுக்கோடுகள் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த இடம்தான் நடுக்கோட்டு மையம். சரிங்களா? சரி, இந்த வெட்டிய இடத்துல புள்ளியை வச்சு நடுக்கோட்டு மையத்துக்கான குறியீடு ஜி. அப்ப ஜி அப்படின்னு நாம பேர் வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்களேன், ஒரு முக்கோணம்னா 3 உச்சி இருக்கும்ல. ஏயிலிருந்து ஒரு நடுக்கோடு இருக்கு, சியிலிருந்து ஒரு நடுக்கோடு இருக்கு, இந்த பியிலிருந்து நடுக்கோடுன்னு நம்ம வரையல. சரியா? சரி, இங்க வரைஞ்ச அதே மாதிரி தான் பியிலிருந்து நம்ம நடுக்கோடு வரையணுமானா அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பியையும் ஜியையும் இணைச்சு கோடு போட்டாவே நமக்கு 3வது நடுக்கோடு கிடைச்சிடும். எங்க போடுங்க பார்க்கலாம், இந்த பியில இருந்து இந்த ஜியை இணைச்சு போட்டுடணும். இப்போ பாருங்க, நமக்கு 3 நடுக்கோடுகள் கிடைச்சிருச்சு. சரியா? ஒரு முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகளும்
ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும். அந்த வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். சரியா? இந்த பண்பின் அடிப்படையில் தான் நாம் இந்த 3வது நடுக்கோடை வரைஞ்சிடுறோம். உங்களுக்கு கணக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீட்டில் கணக்கு போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.